ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் மாரி ஸ்டோரிஸ். வாங்க என்னது ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஊரில் வந்து ஒரு அரசர் இருந்தாரா. அந்த அரசர்கிட்ட வந்து 3 நாய்கள் இருக்குமா. அந்த 3 நாய்களுமே வந்து ரொம்ப ஃபெரோஷியஸான நாய்களாக. அந்த ஊரில் வந்து யார் என்ன தப்பு செஞ்சாலும் அந்த அரசர் வந்து அவங்கள அந்த அந்த ஒரு அந்த அவங்கள வந்து அந்த நாய் கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சிருவாரு. அந்த நாய்கள் வந்து அந்த கூண்டுக்குள்ளே போட்டவங்கள பிச்சு கொதறிடுமா. அப்போ வந்து இப்படி இருக்கப்போ ஒரு நாள் வந்து அந்த அரசவையில் இருக்க ஒரு காவலாளி வந்து அந்த அரசர்கிட்ட எதிர்த்து பேசிட்டாரா அந்த அரசரை. அப்புறம் வந்து உடனே அந்த அரசருக்கும் வந்து அந்த காவலாளிக்கும் அதே தண்டனை தான் கொடுத்தாரா. அப்புறம் உடனே அந்த காவலாளி சொன்னாரா, அரசே தெரியாமல் பேசிட்டேன், இனிமேல் பேச மாட்டேன், விட்டுருங்க அரசே, ப்ளீஸ் அரசே அப்படின்னு கேட்டாரா. உடனே அந்த அரசர் வந்துட்டு எதுவுமே கண்டுக்காமல் அந்த நாய்க்குண்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போனாரா. அப்புறம் அந்த காவலாளி கேட்டார் அந்த அரசர்கிட்ட, என்னன்னா, அரசே நான் உங்ககிட்ட 10 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு ஒரு 10 நாள் மட்டும் டைம் கொடுங்க, அந்த 10 நாள் கழித்து நானே உங்ககிட்ட வந்துடுறேன், அந்த தண்டனை ஏற்றுக்கிறேன், ஆனால் எனக்கு 10 நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டாரா. உடனே அந்த அரசர் வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி உனக்கு 10 நாள் டைம் தரேன் அப்படின்னு சொல்லி 10 நாள் கொடுத்தாரா. அப்புறம் 10 நாள் முடிஞ்சு 11ஆவது நாள் அந்த காவலாளியே வந்து இந்த அரசவைக்கு வந்தாரா. அரசர் வந்து அந்த காவலாளி வந்து அந்த நாய்க்குண்டுக்குள்ளே போட்டாரா. நாய்க்குண்டுக்குள்ளே போட்டோன்னா அந்த நாய்கள் வந்து அந்த காவலாளியை கடிக்காமல் அந்த காவலாளி காலை வந்து பாசத்தில் நக்குச்சான். உடனே அந்த அரசர் கேட்டாரா, என்ன பண்ண நாய்களை அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்டாரா. உடனே அந்த காவலாளி சொன்னாரா, அரசே இந்த 10 நாள் வந்து நான் தான் இந்த நாய்களுக்கு, இந்த 3 நாய்களுக்குமே வந்து நான் தான் இந்த நாய்களெல்லாம் நல்லா குளிப்பாட்டி இந்த நாய்களுக்கு சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணேன், அதனால தான் அந்த பாசத்தில் இது வந்து எனக்கு அடிக்காமல் நக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரா. என்னென்னா, அரசே இந்த நாய்களுக்கு வந்து நான் ஒரு 10 நாள் தான் வேலை செஞ்சுருக்கேன், அதுக்கே இது இவ்வளோ பாசம் காட்டுது. ஆனால் நான் உங்ககிட்ட 10 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன், ஆனால் நான் தெரியாமல் செஞ்ச ஒரு தப்புக்கு, ஃபஸ்ட் டைம் தெரியாமல் செஞ்ச ஒரு தப்புக்கு இப்படி தண்டனை கொடுத்துட்டீங்கல்ல அப்படின்னு அந்த காவலாளி அந்த அரசர்கிட்ட கேட்டாராம். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, தவறு செய்வது வந்து மனித இயல்பு, அதை மன்னிக்கிறது வந்து மனித குணம். அந்த தவறு செஞ்சவங்க வந்து மன்னிப்பு கேட்பது வந்து இறைவன் குணம். தேங்க்யூ.